ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 9th மேக்ஸ் பயிற்சி 3.5 உள்ள 3வது கணக்கு பார்க்கலாம். 2வது கணக்கு உங்களுக்கு வேணும்னா அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பின் வருவனவற்றை காரணிப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கோவை கொடுத்துருக்காங்க, ஒரு பல்லுறுப்பு கோவை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதை நம்ம காரணிப்படுத்தணும் அப்படின்னா இது என்ன மெத்தடில் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபார்முலா மெத்தடில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ என்ன ஃபார்முலா வடிவத்தில் இருக்குதுன்னு பார்ப்போம். இதே மாதிரி நிறைய உறுப்புகள் கொண்ட ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம் இயற்கணித முற்றொருமையில். என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். a + b + c த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² + b² + c² + 2ab + 2bc + 2ca. ஓகேவா? ஸோ இந்த வடிவத்தில் நம்ம இந்த கணக்கு இருக்குதான்னு பார்த்துட்டு இந்த இதில் கரெக்டாக இருந்தது அப்படின்னா இதுக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ கரெக்டாக இருக்குதான்னு நம்ம செக் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இங்கே 4x² இருக்குது. நமக்கு என்ன வேணும்? a² வேணும். அப்போ இந்த 4x² நம்ம எப்படி எழுதலான்னு பாருங்கள். 4 2² எழுதலாம். ஓகேவா? அப்போ இதை 2x தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் இந்த 9y² எப்படி எழுதலாம்? 9 3 9 3 அடுக்கு 2ன்னு எழுதிடலாம். ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து 3y தான் ஹோல் ஸ்கொயர் b² வந்துடுச்சு. அடுத்தால 25² நம்ம எப்படி எழுதலாம்னா 5 25, அப்போ 5² எழுதலாம். ஸோ மொத்தமாக சேர்த்து 5z தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஓகேவா? அடுத்து நமக்கு என்ன இருக்கணும்? இப்போ நம்ம a² + b² + c² கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம இதை பிரித்து எழுதுறதை விட இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் கரெக்டாக இந்த டேம் வருதானே நம்ம செக் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ என்ன வரும் பாருங்கள். ப்ளஸ் 2ab 2 a இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது? 2x இருக்குது. ஓகேவா? அப்போ 2x போட்டுடலாம். அடுத்தால b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 3y இருக்குது. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம பெருக்கி பார்க்கலாம். 2 4 4 3 12 12xy கரெக்டாக அந்த டேம் கிடச்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தால ப்ளஸ் 2bc, அப்போ ப்ளஸ் 2 b இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது? 3y இருக்குது. c இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 5zன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த இதெல்லாம் பெருக்கி பாருங்கள். 3 6 6 5 30 30yz கரெக்டாக வந்துருச்சு. இப்போ லாஸ்ட் டேம் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ப்ளஸ் 2 CA, சிங்கிறது நமக்கு என்னது? 5z. ஓகேவா? அப்போ 5z போட்டுடலாம். அடுத்தால ஏங்கிறது 2x. ஸோ ஏக்கு பதிலாக நம்ம 2x போட்டுடலாம். இப்போ இது 3 பெருக்கி பாருங்கள். 2 10 10 2 20xz கரெக்டாக வந்துடுச்சு. ஓகேவா? அப்போது இந்த ஃபார்முலாவில் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது அந்த வடிவத்தில் அப்படியே இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுடலாம்? a + b + c தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஓகேவா? அப்போ a இருக்கிற இடத்துல நமக்கு இங்கே என்ன இருக்குது? 2x இருக்குது. b இருக்கிற இடத்துல 3y இருக்குது. c இருக்கிற இடத்துல 5z இருக்குது. அப்போ இதை இந்த வடிவத்தில் நம்ம கொண்டு வந்துடுவோம். ஈக்குவல் டு a, ஏக்கு பதிலாக 2x போட்டாச்சு, ப்ளஸ் பிக்கு பதிலாக 3y போட்டாச்சு, சிக்கு பதிலாக 5zன்னு போட்டுடலாம். ஓகேவா? அந்த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை நம்ம காரணிப்படுத்தியாச்சு. இங்கே கொடுத்துருக்கிற பல்லுறுப்பு கோவையை நம்ம ஒரே பெருக்கலாம், இதை நம்ம 2 பெருக்கலாக எழுதலாம். ஓகேவா? பெருக்கல் வடிவத்தில் கொண்டு வந்தாச்சு. அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு இதில் செகண்ட் சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க. 25x² + 4y² + 9z² - 20xy + 12yz - 30xzன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுவும் நமக்கு அதே ஃபார்முலாவில் தான் அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ நம்ம ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஃபார்முலா என்ன வரும் பாருங்கள். a + b + c the whole square equal to a² + b² + c² + 2ab + 2bc + 2ca. ஓகேவா? இப்போ இதை நம்ம இந்த வடிவத்தில் கொண்டு வருவோம். இங்கே கொடுத்துருக்கிறத a² b² c²ங்கிறத கொண்டு வந்துடலாம். 25x² நம்ம எப்படி எழுதலாம்? 5² 25, அப்போ 5x தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். அடுத்தால ப்ளஸ் 4 எப்படி எழுதலாம்னா 2y தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். அடுத்தால 9 3 9, அப்போ 3z தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஓகேவா? இப்போ ஏபிசி கண்டுபிடிச்சதுக்கு பிறகு இந்த ஃபார்முலாவில் நம்ம இதில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணால் என்ன வருவாருங்க? ப்ளஸ் 2 a நமக்கு என்ன இருக்குது? இங்கே 5x இருக்குது. அடுத்தால பிங்கிறது நமக்கு 2yன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கி பாருங்கள்.
I2 10 ×2 20 XY 20 XY கரெக்டாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஒரு மைனஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ அந்த மைனஸ் நம்ம எப்படி எந்த ஏக்கு போடணுமா, பிக்கு போடணுமா, சிக்கு போடணுமான்னு எப்படி நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கலாம்னா, இங்கே வேறு எந்த டேர்ம்லலாம் மைனஸ் வருதுன்னு பாருங்கள். இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 2 டேர்ம்லையும் காமனாக எது இருக்குது? எக்ஸுங்கிறது இருக்குது. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துக்கு நம்ம என்ன போடணும்? மைனஸ் போடணும். ஓகேவா? அப்போ இங்கே இந்த இடத்துல நம்ம மைனஸ் போட்டால் ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் எதாயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போ ப்ளஸ் 25 தான் கிடைக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல மைனஸ் போட்டுடலாம். ஓகேவா? அடுத்து ப்ளஸ் 2BC. அப்போ ப்ளஸ் 2 இன்ட்டு பி இருக்கிற இடத்துல நமக்கு 2y இருக்குது, சி இருக்கிற இடத்துல 3z இருக்குது. ஓகேவா? இதை பெருக்குங்க. 2 4 4 3 12 12yz கரெக்டாக வந்துருச்சு. அடுத்தால ப்ளஸ் 2CA. அப்போ 2 இன்ட்டு சி இருக்கிற இடத்துல என்ன போடணும்? 3z போடணும். ஏ இருக்கிற இடத்துல என்ன போடணும்? மைனஸ் 5x போடணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ப்ளஸ்ஸும் மைனஸும் முதல்ல மைனஸ்னு கிடச்சிரும். 2 6 6 5 30 XZ போட்டுடலாம். ஓகேவா? அப்போ இதில் நமக்கு இது எப்படி இருக்குது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2AB ப்ளஸ் 2BC ப்ளஸ் 2CA இந்த ஃபார்முலாவில் உள்ள ரைட் ஹேண்ட் சைடு கிடைக்குது. ஸோ நம்ம இதுக்கு பதிலாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னு எழுதிடலாம். ஓகேவா? அப்போ ஈக்குவல்ட்டு இங்கே ஏ இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது? மைனஸ் 5xன்னு இருக்குது. பி இருக்கிற இடத்துல ப்ளஸ் 2yன்னு இருக்குது. சி இருக்கிற இடத்துல ப்ளஸ் 3zன்னு இருக்குது. ஓகேவா? அந்த ஹோல் ஸ்கொயர் எப்படின்னு சொல்லி எழுதிடலாம். சப்போஸ் இதில் மைனஸ் எடுக்காமல் இந்த ரெண்டுலேயும் மைனஸ் எடுத்தாலும் ஆன்சர் கரெக்டாக வரும். இது ப்ளஸ் ஆச்சுன்னா இது மைனஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். ஓகேவா? எந்த வழியில் நீங்கள் எடுத்தாலும் ஆன்சர் கரெக்டு தான். ஸோ இதை வந்து நம்ம ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் இதை ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம இதை காரணிப்படுத்தியிருக்கோம். ஓகேவா? இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கணக்கில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.